ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு ஸ்டாக் வந்து மோர் தேன் 50% அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்கோட பேர் என்ன, ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும் இது என்ன ப்ரைஸில் வாங்கலாம், இதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே இந்த ஸ்டாக்குக்கு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஷேர் மார்க்கெட் C2C சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டாக் நன் அதர் தென் எல்லோரும் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறவங்க மேபி இந்த ஸ்டாக்கை பற்றி ஃபெமிலியராக இருப்பீங்க. இது பிரின்ஸ் பைப்ஸ். ஸோ பிரின்ஸ் பைப்ஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹427 0.50 ட்ரேட் ஆகிருக்கு லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா ₹776, 52 வீக் லோ வந்து ₹418. ஆல் டைம் ஹை வந்து இந்த ஸ்டாக்குக்கு ₹897, ஆல் டைம் லோ வந்து 75.5. மார்க்கெட் கேப் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து 4726 crores. இது ஒரு ஸ்மால் கேப் செக்டர் ஸ்டாக்குங்க. ஸோ இதனுடைய பாசிட்டிவ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து ஆல் டைம் ஹைலேருந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஹவுசிங் பிளான்ஸில் வந்துட்டு இந்த பிரின்ஸ் பைப்ஸுக்கிட்ட வந்து நிறையா ப்ரொக்யூரிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ பிவிசி பைப்ஸு இவங்க தான் வந்துட்டு இந்தியாவில் லார்ஜஸ்ட் 5th பிவிசி பைப் மேனுஃபேக்சரிங். ஸோ அதே மாதிரி ஆன்டி டம்பிங் டியூட்டி ஆன் பிவிசி ரெசின்ஸ் வந்து இம்போர்ட்ஸில் வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்கமிங் மந்த்ஸில் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட கேபெக்ஸ் கைடன்ஸ் 2025 வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025 பார்த்திங்கன்னா 332-350 crores வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து அக்குமுலேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபைனான்ஷியல் சம்மரி வந்து நம்ம பார்த்தோம்னா, இவங்களுக்கு வந்து டெப்ட்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் லைக் 114 crores ஆஸ் ஆஃப் மார்ச் 2024 ஃபினான்ஷியல் சம்மரி படி. ஸோ மார்ச் 2022 இவங்களுக்கு வந்து 150 crores டெப்ட்ஸ் இருந்துச்சு. அதை வந்து 2023 கம்மி பண்ணாங்க 58 crores. பட் 2024 இவங்களோட சம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் க்ரோத்னால மறுபடியும் 114 crores வந்து டெப்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் வந்து 60.94% ஹோல்ட் பண்ணுறாங்க. பட் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எதுவுமே வந்து அவங்க பிளட்ஜ் பண்ணல. அதே மாதிரி FII DII இவங்க ரெண்டு பேருமே கிராஜுவலாக வந்துட்டு இவங்களோட ஸ்டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பிரின்ஸ் பைப்ஸில். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பிரின்ஸ் பைப்ஸ் வந்து இந்தியாவில் 5th லார்ஜஸ்ட் பைப் மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக் பைப் மேனுஃபேக்சரிங். ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். இவங்களோட பியர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போலோ பைப்ஸ். இவங்க வந்து 3000 crore மார்க்கெட் கேப்பில் இருக்காங்க. அவங்களோட ஸ்டாக்கும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து சேம் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் ஈக்குவலி டெப்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இவங்க வந்து ரீசெண்டாக வந்து மார்ச் 2024 அக்வல் பிராண்ட் அண்ட் அசட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் வேரன் ஃபிக்சர்ஸில் வந்துட்டு அவங்க 55 crores வந்துட்டு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு டெப்ட்டுக்கான ரீசன். ஸோ அப்கமிங் பட்ஜெட் 2025-2026 வந்துட்டு இவங்களுக்கு வந்து நிறையா ஸ்கோப் கவர்மெண்ட்டோட ஹவுசிங் ஸ்கீம்ஸில் வந்துட்டு இவங்களுக்கு நிறையா ஜாப் ப்ரொடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இவங்களோட ஜீரோ ப்ரொமோட்டர் பிளட்ஜ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ். அதே டைமில் கான்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட ஃபண்டமெண்டல் ரிமைன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இவங்களோட ரீசெண்ட் இஷ்யூஸ், அதாவது பேட் நியூஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஃபேக்டர் இன் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஸ்டாக் வந்து பியரிஷ் மோட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 3 to 4 months வந்துட்டு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு பயங்கரமாக கரெக்ஷன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து அவங்களோட க்ரோயிங் காஸ்ட் இயர் ஆன் இயர் ஃபார் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு கான்ஸ் தான். ஆனாலும் இவங்களோட ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட்ஸ் அண்ட் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் 2026 எக்ஸ்பெக்டட் வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ எபிட்டா 340 crores எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எபிட்டா மார்ஜின் 11.7%, ஆல்மோஸ்ட் 2024 விட பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க 2026. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பாசிட்டிவாக இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜினும் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பிஇ ரேஷியோ வந்துட்டு செக்டர் பிஇக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அனலிஸ்ட் நம்ம சொல்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து கரண்ட் ப்ரைஸ்லேருந்து அக்குமுலேட் பண்ணால் வந்துட்டு லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்முக்கு வந்துட்டு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸ்பெக்டட் அப்சைட் மூமெண்ட் வந்து 830 ருபீஸ் வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. மீன் டைம் வந்து 747, லோ வந்து 659. ஸோ கரண்ட்லி 427 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ஃபோர்காஸ்டிங் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அனலிஸ்ட்டோட ரேட்டிங்ஸ் படி வந்துட்டு அவுட் பர்ஃபார்மன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்னிங்ஸ் ஃபோர்காஸ்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து கரண்ட்லி டெக்னிக்கல் சார்ட்டில் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே போகும்போது இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 400 ருபீஸில் வந்துட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த வந்து நல்ல ஒரு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு 30 to 40% ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்டாக்கில். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கிறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் வந்து ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணலாம். இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்கான கொடுக்கப்பட்டிருந்த வீடியோ தான். நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்.